சார் வணக்கம். வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிட்டு புதுசாக அந்த வலைத்தளங்களில் ஒரு ட்ரெண்ட் ஆகி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்களே, அது இளைஞர்லாம் பண்ணுறாங்களே, அது என்ன ஒரு மாதிரி ஒரு ரீல் மாதிரி சுற்றுறாங்களே, அது என்ன ரீல்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய மேலே அந்த கருத்து என்ன சார்? அது அதாவது இஞ்சி தின்ன குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். ஒரு மாதிரி முழிக்கும், என்ன பண்ணு தெரியாது, என்ன பண்ணுன்னு தெரியாமல் தலையை இதை பிச்சுக்கும். ஆமாம், அதை மாதிரி அந்த மாதிரி இந்தியாவில் இந்த இந்தியாவை அழிக்கணும், இந்தியாவை நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தீய சக்தி ராகுல் காந்தி தலைமையில் தீய சக்திகள் இருக்குது. அவன் வெளியில் இருக்கான், எல்லா இடமும் இருக்கான். இந்தியாவிலே 1-2 பேர் இருக்கான். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு வக்கீல் அவன் அவனுக்கு அந்த அரசு வக்கீலாக யாரை போடுறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஏன் போடலை என்னன்னுட்டு ஒரு வழக்கு போட்டான். அந்த வழக்கு நீ சொல்கிற நியாயம் சரி கிடையாது, அது சட்டப்படி தான் நடந்திருக்காங்கன்னு தீர்ப்பாயிடுச்சு உயர்நீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றத்தில் போட்டான். அங்கேயும் அது தள்ளுபடி ஆயிடுச்சு இவனுடைய கோரிக்கை. அப்படின்னு இருக்கவே அவன் உடனே அந்த நீதிபதியை இது பண்ணி மீண்டும் மனுவை போட்டான். அப்போ அந்த நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கும் போது என்ன சொன்னார், என்ன நீங்கள் திருப்பி காக்ரோச் மாதிரி மீண்டும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். காக்ரோச்சின்னு சொல்லி அவனை தான் சொன்னார். அவன் என்ன பண்ணிட்டான், இவர் காக்ரோச்சின்னுட்டு இந்திய இளைஞர்களை சொல்கிறாரு அப்படின்னுக்கிட்டு ஒரு பதிவு போட்டான்னா பாகிஸ்தானில் இருக்கிறான் ஒருத்தன், டெல்லியில் இருக்கிறான், இந்திய விரோதிங்க அங்கங்கே இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இந்திய இளைஞர்களை காக்ரோச்சின்னு சொல்லிட்டாரு. இந்திய இளைஞர்களை சொல்லலடா, அந்த ஒரு வக்கீலை தான் அவர் அப்படி சொன்னார் விமர்சனத்தில். அப்படி சொன்னார் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு புரியும்? அதெல்லாம் இவன் மொத்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டானுங்க இந்த ட்விட்டரில். இவனுக்கு அதை மட்டும் கட் பண்ணி காக்ரோச்சின்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் தான் காக்ரோச் தான் அப்படின்னுக்கிட்டு இறங்குனா 1.5 கோடி பேர் அதை லைக் பண்ணிட்டான். 1.5 கோடி பேர் எப்படிடா லைக் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அந்த 1.5 கோடி பேரில் 91% பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், துருக்கி நாட்டுக்காரன், எல்லாம் இஸ்லாமியனுங்க, எல்லாம் வெளிநாட்டுக்காரனுங்க, இந்திய விரோதிங்க. 9% பேர் தான் இந்தியாவில் இருக்கவை. சார், அதை ஏன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, நம்முடைய திராவிட முன்னேற்றங்களுடைய மகளிர் கனிமொழி எல்லாம் ஷேர் பண்றாங்க, பாகிஸ்தான் அவங்க பதிவில் அதை போடுறாங்களே? அவங்க பாகிஸ்தான் சிந்தாபாத்து தானேங்க. அவங்கெல்லாம் பாகிஸ்தான் சிந்தாபாத்து சொல்றவங்க தானே, கனிமொழி உட்பட. திமுகவுக்கு கொள்கை என்ன? பாகிஸ்தான் சிந்தாபாத்து தான். காங்கிரஸுக்கு கொள்கையும் அதுதான். அப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நடத்துறது யாரு? பாகிஸ்தானிகள், பங்களாதேசிகள், துருக்கி நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தான் அதை பண்ணுறாங்க, இந்திய விரோதிகள் பண்ணுறாங்க. அதான் ஒரு ஆய்வு பண்ணிட்டாங்கல்ல, யார் இதை பண்ணுறான்னுட்டு. அதுபோல் ஜோசப் விஜய்க்கு கூட நிறைய ட்விட்டரில் போட்டு தானே, இப்போ 1 கோடி பேர் வந்துட்டாங்க, இன்னும் 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க, லைக் போட்டிருக்காங்க. எல்லாம் பாகிஸ்தான் லைக், பங்களாதேஷ் லைக் தான் அது. அதை பார்த்து தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோவா, அப்போ நம்மளும் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு போட்டுட்டான், ஓட்டையே போட்டுட்டான். இப்படி தானே நடந்துச்சு. இதை தான் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஏமாற்று. அதே மாதிரி இப்போ இந்த தாவைக்கா ஒரு ஏமாற்று ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஏமாற்றி அந்த இந்திய அரசாங்கத்தையே கவிழ்த்துடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் செயல்படக்கூடியது தான் இந்த தீய சக்தி. அவங்களுடைய வேலை தான் இந்த காக்ரோச் ஜனதா. என்ன பண்ணலாம்? காங்கிரஸ் அதை தலையை பிடிச்சி திருக்கி போட்டுடணும், அவ்வளோதான். நசுக்கிடணும், அவ்வளோதான். இந்தியாவில் எடுபடாது, நசுக்கப்பட்டது. காக்ரோச் நசுக்கப்பட்டது, நசுக்கியாச்சு. சர்வே எடுத்தால் 9% பேர் தான் இந்தியாவில் இருக்கான், மீதி எல்லாம் வெளிநாட்டுக்காரன். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் சிந்தாபாத்து சொல்கிறீங்களா, இந்தியா சிந்தாபாத்து சொல்லுவீங்களா? பாரத் மாதா ஜெய் சொல்கிறோம், அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போ அதை நசுக்கியாச்சின்னு தான் அர்த்தம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நசுக்கப்பட்டது. இப்படி பல முயற்சிகளை இந்த தீய சக்திகள் செய்வார்கள், தொடர்ந்து செய்வார்கள். விழிப்போடு இருங்கள்ங்கிறது தான் நம்முடைய எச்சரிக்கை. ஓகே சார். வணக்கம்.